மற்றும் ஒரு அண்மை செய்தி, பிப்ரவரி 2ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழா நடைபெற இருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை பனையூரில் உள்ள தவேக தலைமை அலுவலகத்தில் வரும் 2ஆம் தேதி கட்சியின் ஆண்டு விழா 3ஆம் ஆண்டு தொடக்க விழா கோலாகலமாக கொண்டாடப்பட இருக்கிறது. அது தொடர்பான அறிவிப்பும் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி தொடங்கப்பட்ட தமிழக வெற்றி கழகம் 3 ஆண்டுகளை நிறைவு செய்து தற்பொழுது 3ஆம் ஆண்டு தொடங்க இருக்கிறது. அந்த வகையில் வரும் பிப்ரவரி 2ஆம் தேதி பனையூரில் இருக்கக்கூடிய தவேக தலைமை அலுவலகத்தில் 3ஆம் ஆண்டு தொடக்க விழா கோலாகலமாக நடைபெற இருப்பதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த 2024ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட தமிழக வெற்றி கழகம் 2 ஆண்டுகளை நிறைவு செய்து 3ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்க இருக்கிறது. அந்த வகையில் பிப்ரவரி 2ஆம் தேதி தொடங்கப்பட்ட இந்த கட்சி தற்பொழுது வரும் பிப்ரவரி 2ஆம் தேதி 3ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கக்கூடிய சூழலில் 3ஆம் ஆண்டு தொடக்க விழா சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய தவேக தலைமை அலுவலகத்தில் கொண்டாடப்பட இருப்பதாக தற்பொழுது அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 2026ஆம் ஆண்டின் சட்டமன்ற தேர்தல் இன்னும் ஓரிரு மாதங்களில் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது தவேகாவின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழா வரும் பிப்ரவரி 2ஆம் தேதி பனையூரில் இருக்கக்கூடிய கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கொண்டாடப்படும் என்று தற்பொழுது அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அந்த வகையில் தொடக்க விழாவின் ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. நடிகராக இருந்த விஜய் அரசியலில் இறங்கி 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கினார். அதிலிருந்து 2 ஆண்டுகள் நிறைவு பெற்று தற்பொழுது 3ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்க இருக்கிறது தமிழக வெற்றி கழகம். அதன் தொடக்க விழா வரும் பிப்ரவரி 2ஆம் தேதி பனையூரில் இருக்கக்கூடிய தவேக தலைமை அலுவலகத்தில் நடைபெறும் என்று தற்பொழுது அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நௌஷாத், 3ஆம் ஆண்டு தொடக்க விழா ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கு, என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, விவரங்கள்? வரக்கூடிய 2ஆம் தேதி தவேகாவுடைய 3ஆம் ஆண்டு துவக்க விழா தவேக விஜய் தலைமையில பனையூர் இருக்கக்கூடிய அலுவலகத்துல நடைபெற இருக்கிறது. இரண்டால் இதே போல கட்சியை முதல் முறையாக தொடங்கிய போது தவேகாவுடைய தலைமை அலுவலகத்தில் தொடங்கினார் 3ஆம் ஆண்டை காலத்தில். 3ஆம் ஆண்டு என்பது தவேகா மிக முக்கிய நாளாக பார்க்க. இந்த ஆண்டில் சட்டமன்ற பொதுத் தேர்தலை எதிர்கொள்ள இருக்கிறார்கள். கடந்த 3 ஆண்டுகளில் தவேகா எதிர்கொண்ட பல்வேறு விவரங்கள் குறித்தும் மற்றும் வரக்கூடிய காலகட்டத்தில் எவ்வாறு பயணிக்க வேண்டும் உள்ளிட்டவை குறித்தும் உற்சாகமாக விஜய் உரையாற்றுவா எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தவேகா தனது உற்சாகம் மூட்டும் வகையில புதிய பாடல் வெளியீடும் இருக்கும் எதிர்பார்ப்பு. தேர்தல் தொடர்பான பாடல் வெளியீடும் மற்றும் சின்னத்தை குறித்தும் விஜய் உரையாற்ற அதுக்கான அனைத்து ஏற்பாடும் செய்திருக்கார். வர 2ஆம் தேதி இந்த 3ஆம் ஆண்டு துவக்க விழா பனையூரில் நடைபெற இருக்கிறது. இது மிக முக்கிய நிர்வாகிகள் மற்றும் அனைத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாநில நிர்வாகிகள் பங்கேற்கும் வகையில அனைத்து ஏற்பாடும் செய்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.